You are watching Grace Television. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே கிரேஸ் தொலைக்காட்சி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த சுவிசேஷம் என்ற நிகழ்ச்சியை இந்த நாளிலே அறிவிப்பது எங்களுக்கு மிகுந்த சந்தோஷம். இந்த நாளிலுமாய் கூட மற்ற ஊழியக்காரர்கள் 3 பேர் அவள் ஊழியத்தின் நிமித்தமாய் பல இடங்களுக்கு கடந்து சென்றிருக்கப்படினால் இப்போது நானும் ரெவரண்ட் ஜான் பீட்டர் ஐயா இருவர் மாத்திரமே இந்த நாளில் இந்த சுவிசேஷம் என்ற நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திக்க நாங்கள் விருப்பப்படுகிறோம். நம்முடைய அரங்குக்கு வந்திருக்கிறதான ரெவரண்ட் ஜான் பீட்டர் அவர்களை ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஐயா, நீங்கள் எங்களோடு கூட இருப்பது மிகுந்த சந்தோஷம். நீங்கள் பல இடங்களில் இந்தியாவில் மாத்திரமல்ல உலகத்தின் பல பகுதியிலே கர்த்தர் உங்களை பயன்படுத்தி கொண்டு வருகிறார். எந்த இடத்துக்கு போனாலும் உங்களுடைய ஒரே ஒரு நோக்கம் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும், ஆண்டவருடைய வருகைக்கு ஜனங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்பதே உங்களுடைய முக்கிய நோக்கமாக இருக்குது. உங்களுடைய நோக்கம் மட்டுமல்ல, எல்லா ஊழியக்காரருடைய நோக்கமும் அதுதான். அப்போது ஊழியத்தின் பாதையில் அநேக வித்தியாசமான ஊழியங்கள் இருக்கிறது. அதில் குறிப்பாக சில ஊழியங்களை குறித்து எனக்கு ஞாபகம் வருது. என்னன்னு கேட்டால், ஊழியம் அப்படின்னு சொல்லும்போது தனித்தாள் ஊழியம், பர்சனல் எவாஞ்சலிசம் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தாள் ஊழியங்கள் இருக்குது. ரெண்டாவது அதாவது மாஸ் எவாஞ்சலிசம், அதாவது பெரிய ஒரு மேடை போட்டு சுவிசேஷத்தை அறிவிப்பது. அதற்கு அடுத்து சபை ஊழியம், சபை ஊழியத்திற்கு அடுத்து எழுப்புதல் ஊழியம், எழுப்புதல் கூட்டம் என்று ரிவைவல் மீட்டிங் அப்படின்னு நடத்துவாங்க. அடுத்து சுகமளிக்கும் ஊழியம், அதாவது தெய்வீக சுகம் அளிக்கும் கூட்டங்கள் அப்படின்ட்டு வைக்கிறாங்க. அடுத்து சிறுவர் ஊழியம், சண்டே ஸ்கூல் மினிஸ்ட்ரி, விபிஎஸ் மினிஸ்ட்ரி என்று சொல்லியிருக்குது. வாலிபர்கள் ஊழியங்கள் என்றுருக்கு. அது மட்டுமல்லாபடிக்கு இந்த காலத்தில் கொஞ்சம் குறைவாக இருக்கிற ஒரு ஊழியம் என்னன்னு கேட்டால் தெரு பிரசங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் அந்த அனுபவம் இருக்குங்களா உங்களுக்கு? தெரு பிரசங்கம் முன்ன சொல்கிறீங்களா? இப்போ முன்னாடி நிறைய நான் பண்ணியிருக்கேன். அப்போது அந்த தெரு பிரசங்கள் என்ற ஊழியங்கள், அது மட்டுமல்லாபடிக்கு அதாவது லிட்ரேச்சர்ஸ் கொடுத்து கைப்பிரதி அல்லது புத்தகம் எழுதி அதை பயன்படுத்துவது. அதுக்கடுத்து மிஷினரி ஊழியம் என்று சொல்லியிருக்குது. மிஷினரி ஊழியத்திற்கு அடுத்து இந்த ரேடியோ மினிஸ்ட்ரி கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட மினிஸ்ட்ரி நிறைய இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த ஊழியங்களை குறித்து சற்று நாம் ஜனங்களுக்கு அறிவிப்போம் என்று சொன்னால் ஒருவேளை அவர்களுக்கும் அந்த உற்சாகம் வரலாம். அப்போது இந்த தனித்தாள் ஊழியத்தை பற்றி உங்களுடைய அனுபவம் என்னங்கய்யா? அதாவது ஊழியம் என்பது ஆண்டவருடையது. ஏராளமான வசனங்கள் இருக்கிறது. ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார், மத்தேயு 28:19, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து. இது முதல்ல ஊழியம் என்ற காரியத்திற்கு அஸ்திபாரமான வார்த்தை இந்த வார்த்தை. அப்போ ஆண்டவர் பரலோகத்திலிருந்து தனிமையாய் வந்தார், தனிமையாக வந்து ஊழியம் செய்தார். அந்த ஊழியத்தை மற்றவங்க கையில் கொடுத்துட்டு சொன்னார். தனிமையாக அந்த ஊழியம் செய்தார் அப்படின்னு சொன்னால் தனித்தாள் ஊழியம் சொல்லும்போது இயேசுவும் அநேக தனித்தாள் ஊழியங்கள் செய்திருக்கார், நிறைய செஞ்சிருக்கார். அப்படி செஞ்சுதான் இப்போ இந்த நீங்கள் புறப்பட்டு போயின்னு சொன்னார்ல, அந்த தனித்தனி ஆளை பிடிச்சாரு. மத்திய 4ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோமே, மீன் பிடிச்சிக்கிட்டு இருந்தவங்க இப்படி தனித்தனி ஆளாக போயிட்டு, அப்புறம் யோவான் 4ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோமே, ஒரு சமாரிய ஸ்திரீ அவங்ககிட்ட தனியாக பேசி இருக்கிறாரு. அப்போ அவங்ககிட்ட பேசும்போது தான் அந்த ஒரு நபர் மூலமாக திரள் கூட்டத்துக்கு ஒரு கிராமமே மாஸ் திரள் கூட்டத்துக்கு போச்சு. அப்போ தனித்தாள் ஊழியம் ஒரு மாஸ் மினிஸ்ட்ரி போல் ஆயிடுச்சுன்றீங்க. துவக்கம் ஒன்று, அது விரிவடையும் போது அதிகம். எப்பவுமே தொடங்குறது ஒன்றில் தான். ஒரு விதையை போடும்போது பல விதைகள் பெருக ஆரம்பிக்கிறது. அது
அப்ப ஆண்டவர் அவர் வந்தார், தனியா தான் சந்தித்தார். சந்தித்த பிறகு அடுத்த கட்ட ஊழியத்துக்கு அவங்கள ஆயத்தப்படுத்தினார். அவங்க ஆயத்தப்படுத்தப்பட்ட பின்பு அவர்கள் புறப்பட்டு போய் சொல்லிதான் பெரிய ஊழியம் மாறியது. அல்ல நீங்க சொல்லும் போதே அப்ப அந்த தனி மனுஷனுக்கு தான் ஒருத்தவன் கல்லறையில உட்கார்ந்துருந்தான். ஆண்டவர் அங்க போனாரு, அவனுக்கு தனி ஊழியம் தான் அது. அவன் தொட்டார், அவன் விடுதலை அடைந்தான். ஆண்டவர் கூடவே இருந்தான் அவன். அப்போ ஆண்டவர் சொன்னார், நீ போயிடுப்பா, அவன் வீட்டுக்கு போன்னு சொன்னார். அவன் போயிட்டு அவன் அங்கே போனது மட்டும் இல்லை, தெக்கப்போலி என்ற இடத்துல எல்லா இடத்துலையும் அவன் போய் ஆண்டவர் எனக்கு சுகம் கொடுத்தார்னு போய் சூசன் சொல்ல ஆரம்பித்தான். தெக்கப்போலின்னா 10 பட்டணங்கள்னு அர்த்தம். பெரிய ஊழியமாக மாறி துவக்கம் எப்போவுமே ஒன்றுதான். இப்போ தனித்தாள் ஊழியம் ஆரம்ப நாட்கள் இருந்து நாம் நடைபெற்றுக்கிட்டு இருக்கு. என் வாழ்க்கையில் மற்ற பெரிய பெரிய ஊழியத்தை விட இந்த தனித்தனியாக போய் செய்கிற ஊழியம் இருக்கு பாருங்க, அந்த ஊழியத்தின் மூலமாக தான் ஈஸியாக ஜனங்களுக்கு வார்த்தைகளை சொல்ல முடியும். நான் ஆரம்ப நாட்களிலும் சரி, இப்போவும் சரி, இப்போ கூட நான் சில இடங்களுக்கு ட்ரெயினில் போவேன். அப்புறம் அடுத்து 2 வீலரில் இங்கே வரும்போது எங்கேயும் போவேன். சிலர் இப்படி கை மறைத்து என் வண்டியில் உட்காந்து கேட்பாங்க, நான் அவங்கள ஏற்றிக்குவேன். அவங்கள ஏற்றுக்கொள்கிற நோக்கமே அவங்களுக்கு ஆண்டுடைய வார்த்தையை சொல்லுவேன். ஆண்டுடைய வார்த்தையை ஒன்று அவங்க வார்த்தையை சொல்லுவாங்க, இல்லை அல்லது அமைதியாக வருவாங்க. அவங்க வார்த்தையை பேசும்போது எனக்கு வாய்ப்பாயிடுச்சு. அவங்க வார்த்தையை பிடித்து கொண்டு அவங்க வழியிலேயே போய் ஏசப்பாவுடைய அன்பங்க என்ன சொன்னார், நீங்கள் புறப்பட்டு போய் இவங்களுக்கு சொன்னது அந்த நாட்களில் உலகம் முழுவதும் சுவிசேஷம் இல்லை. இன்றைக்கு உலகம் முழுவதும் சுவிசேஷம் இருக்கு. அப்படி இருந்தாலும் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட பொறுப்பு இருக்கு. அந்த முதல் ஊழியம் இதை தான் நாம் ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ நான் அந்த வண்டியில் போகும்போது நிறைய பேருக்கு பல மொழி பல விதங்களில் இருக்கிறவங்களுக்கு சுவிசேஷம் என்பது என்ன, தனித்தாள் ஊழியம் என்பது என்ன, இயேசு தெய்வத்தை பற்றி சொல்லுவது. இயேசு தெய்வம், சுவிசேஷம் ஊழியம் என்பது நம்ம பல ஊழியம் இருக்கு உலகத்துல. ஆனா இயேசுவை பற்றி இயேசு கிறிஸ்து சொன்னது, அவர் சொன்ன வார்த்தைய மற்றவங்களுக்கு சொன்னது. அப்ப என்ன சொல்லணும், ஒரு முறை நீ கண்டதையும் கேட்டதையும் போயிட்டு சொல்லுன்னு. இப்ப நான் தனித்தாள் ஊழியம் செய்யும் போது என்ன சொல்லுகிறேன், நான் என்னுடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவை அறியாதிருந்தேன். என் வாழ்க்கை வியாதி வந்தது, பலவீனம் வந்தது, நான் பாவம் செஞ்சேன், எனக்கு விடுதலை கிடைக்கல. அப்ப நான் இயேசு தெய்வத்தை மற்றவங்க மூலம் கண்டுகொண்டேன், ஏன் வாழ்க்கை மாறினது. சகோதரா, நீங்க ஏன் இப்படி கஷ்டப்படுறீங்க, ஏன் கைவிடப்பட்ட நிலையில் இப்படி அலையிறீங்க? வேண்டாம், உங்களை நேசிக்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார், உங்களை விசாரிக்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார். உங்க ஆத்துமாவுக்கு ஒரு ஒளி தேவை. அதை சொல்ல வேண்டிய பிரகாரம் அவங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். ஒரு நாள் வந்தபோது என்னை ஞாபகம் இருக்கான்னு கேட்பாங்க. பார்த்தது போல தெரியுது, பல வருஷம் சிலருக்கு ஆயிருக்கும், பார்த்தது போல தெரியுது. அப்போ அவங்க சொல்லுவாங்க, இன்னைக்கு என் பேர் இது, நான் இந்த இடத்துல இருந்தேன், நான் இந்த இடத்துல உங்களோட பழகினேன், பேசினேன், நீங்கள் இந்த வார்த்தை சொன்னீங்களே, ஞாபகம் இருக்கா? ஆமாம், நல்லா ஞாபகம் இருக்கா அப்படின்னு. இன்னைக்கு நான் ஊழியக்காரராக இருக்கிறேன். இன்னைக்கு நான் என் குடும்பம் நல்லா இருக்கு, ஏன் மூலமா அநேகர் இந்த வெளிச்சத்துக்குள்ள வந்திருக்காங்க. இது தொடங்கினது எது? தனித்தாள் ஊழியம், தனி ஊழியம். அப்ப நாம அந்த ஊழியத்தை இதை நிறைய பேர் செய்ய மாட்டாங்க இந்த நாட்கள்ல. ஆமா, தனித்தாள் ஊழியங்கள் மிகவும் குறைஞ்சிருக்கு. ஆனா இன்றைக்கும் சிலர் எடுத்த உடனே பெரிய அளவுல வரணும்னு விரும்புறாங்க. ஆனா இன்னைக்கும் சிலர் நீங்க பாத்தீங்கன்னா அந்த தனித்தனியா போய் அந்த ஊழியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறத பார்க்க முடியும். படிக்காதவங்களா இருப்பாங்க. ஒரு கிழிஞ்ச துணியை நான் இப்போ அப்படி போடுறது இல்லை, கடவுள் அவங்களை ஆசீர்வதிக்கிறார். இந்த ஊழியத்தின் மகத்துவம் என்ன என்பதை அவங்க புரிந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆக இயேசு கிறிஸ்து தனித்தாள் ஊழியம் செய்தார். அதாவது நிக்கோதேமு அவருடைய வாழ்க்கையிலும் ஒரு தனித்தாள் ஊழியங்கள் இல்லைங்களா? ஆமாம். லூக்கா சுவிசேஷம் 10வது அதிகாரத்தில்
மார்த்தாள் அவருடைய வீட்டிற்கு போயிட்டு தனித்தாள் ஊழியங்கள் தான் அது கணக்கில். அப்போ தனித்தாள் ஊழியங்கள் செய்யும்போது அது ஒரு பெரிய மாஸ் மினிஸ்ட்ரி, அதாவது பெரிய அளவில் வருவதற்கு இது ஆரம்பம். எடுத்த உடனே மேலே போக முடியாது. ஆரம்பம் ஃபஸ்ட்டு ஒரு தனி ஆண்டவர் கூட சீஷர்களை அனுப்பும்போது என்ன சொன்னார்? 2 பேராக போங்கன்னு சொன்னார். தனித்தாள் ஊழியம் ஒருவேளை இது சுகமளிக்கும் ஊழியமாக கூட மாறிடுது இல்லையா தனித்தாள்? நாம் அவங்க விசுவாசத்தில் போயிட்டு சத்தியம் சொல்லும் போதே அவங்க இருதயத்தில் உள்ள அந்த காயம் மாறுது. இல்லை, அது மட்டும் இல்லாமல் இப்போ உதாரணமாக யோவான் 5வது அதிகாரத்தில் ஒரு மனுஷன் 38 வருஷமாக வியாதியாக இருந்தான். இப்போ தனித்தாள் ஊழியம் தானே, சுகமளிக்கும் ஊழியம் அங்கே ஆண்டவர் செய்தார். எல்லாரும் கைவிட்டுட்டாங்க. ஆமாம். ஆனால் இவர் அந்த சூழ்நிலையை பார்த்து அங்கே அவன் சொல்கிறத பார்த்தீங்கன்னா, என்னை கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருத்தரும் இல்லை, நான் போகிறதுக்குள்ளே இன்னொருத்தரும் வந்துடுறாங்க. அப்போ என்னை கொண்டு போய் விடுவதற்கு ஒருவரும் இல்லை. அப்போது எல்லாராலும் தள்ளப்பட்ட அந்த நபர்களிடத்தில் ஆண்டவர் தனித்து போய் நீ சுகமடைய வேண்டும் என்று விரும்புகிறாய். அப்போது தனித்தாள் ஊழியத்தில் சுகமளிக்கும் ஊழியங்களும் இருக்கிறது. இப்படி போகும்போது நாம் செய்ய வேண்டிய கடமை, ஆண்டவர் சொன்னார் நீங்கள் போங்கன்னு. அங்கே போகும்போது நாம் அந்த ஊழியத்தை நிறைவேற்றினால் ஆனால் நம்மால் ஒன்றும் பண்ண முடியாது. ஆமென். நம்முடைய கடமை போகணும், சொல்லணும், நம்ம கடமை சொல்லணும். ஆண்டவர் என்ன உணர்த்துறாரோ அதை நாம செஞ்சுட்டு விதைச்சிடணும். ஆனா அவங்க சுகவீனமா இருந்தா கர்த்தர் சுகம் கொடுக்கிறார். அவர்கள் பாவத்துல இருந்தா கடவுள் அவங்களுக்கு விடுதலை கொடுக்கிறார். இன்னைக்கு நிறைய பேர் அவ்வளவுதான் சொல்லுவாங்க. நம்ம 79வது வருஷம் 80வது வருஷத்துல சென்னையில பைபிள் ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ படித்த நாட்களில் கூட அந்த பைபிள் காலேஜில் தனியாக ஊழியம் செய்யறதுக்கு அனுப்புவாங்க. உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கு? கடல் ஓரங்கள் அப்படியெல்லாம் போயிட்டு ஊழியம் செய்வோம். அப்போ நாம் தனியாக போகும்போது சிலர் அங்கே உட்காந்துருப்பாங்க, உட்காந்துருப்பாங்க. அப்படி இருந்திருக்காங்க. எனக்கு இன்னும் பேருங்க கூட ஞாபகம் இருக்குது, சிலது மறந்துட்டேன். அப்போ அந்த சூழ்நிலையை பார்த்து நம்ம ஆரம்ப அனுபவங்கள் அது போயிட்டு அப்படியே கீழே உட்காந்துருக்கும் போது அப்படியே தனியாக தள்ளி அவங்க உட்காருவாங்க. அப்புறம் அவங்ககிட்ட பேச தொடங்கினா அவங்க முதல்ல பேச மாட்டாங்க. அப்புறம் அவங்க வேதனை இதெல்லாம் அவங்க கொஞ்சம் சொல்ல ஆரம்பிப்பாங்க. அப்போ சொன்ன பிறகு அவங்களுக்கு நாம் அறிந்த அனுபவம், நம்ம வாழ்க்கையில் எப்படி இருந்தோம், என் வாழ்க்கை எவ்வளோ கஷ்டப்பட்டேன், இன்னைக்கு இந்த தெய்வத்தை, எங்கிட்ட பணம் இல்லை, எங்கிட்ட வசதி இல்லை, ஒன்றும் இல்லை, ஆனால் ஒரு ஒப்பற்ற செல்வம், ஒரு தெய்வ பலன் இருக்கு, ஒரு தெய்வ சந்தோஷம் இருக்கு. அதை அந்த சூழ்நிலைக்கு ஏற்றபடி அவங்ககிட்ட பல முறை பேசியிருக்கேன். 3 வருஷம் நான் இருந்தேன். 3 வருடம் அதை போல் நிறைய பேருக்கு போய் சொல்லியிருக்கிறேன். அப்படி சொன்னவங்க பின் நாட்களிலும், அந்த நாட்களில் ஃபோன் வசதி இல்லை, ஃபோன் நம்பரை குறிச்சிக்கிட்டு திரும்ப அவங்கள காண்டாக்ட் பண்ணானா ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதன் பிறகு சில நாட்கள் கழித்து பழகும்போது ஊழியக்காரர்களாக மாற அந்த ஒரு சந்தோஷத்தெல்லாம் அனுபவிச்சிருக்கிறோம். ஆனால் அந்த என்ன தனிப்பட்ட விதத்தில் அந்த தனித்தாள் ஊழியம், பர்சனல் எவாஞ்சலிசம் அப்படின்னா என்ன, தனித்தனியாக போய் எவாஞ்சலிசம் என்பது என்ன, சுவிசேஷத்தை அறிவிப்பது, யாரை பற்றி சொல்லுவது, இயேசுவை பற்றி சொல்லுவது, அவருடைய அன்பை பற்றி சொல்லுவது, அவர் கொடுக்கும் விடுதலையை பற்றி சொல்லுவது, அவர் கொடுத்த ரட்சிப்பை பற்றி சொல்லுவது, அவர் பரலோகத்திலிருந்து பூமிக்கு வந்ததை குறித்து சொல்வது, அவர் கல்வாரி சிலுவையில் மரித்ததை குறித்து சொல்வது, அவர் அடக்கம் பண்ணப்பட்டார், அவர் உயிரோடு எழுந்தார், இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார், உங்களுக்கு அவர் போதுமானவராக இருக்கிறார் என்று சொல்லி நம்முடைய அனுபவத்தை அவர்களுக்கு சொல்லும்போது சிலர் அதை அமர்ந்து கேட்குறாங்க, இன்னும் சொல்லுங்கன்னு கேட்டு. ஆனால் இதை போல் நிறைய பேருடைய வாழ்க்கை மாறி இருக்கிறது. அன்றைக்கு என்னுடைய 19 வயதில் அந்த நாட்களில் ஊழியம் தொடங்கின, அந்த முதல்ல நான் தொடங்கின ஊழியமே அதுதான். அப்பெல்லாம் பயமே இருக்காது, தைரியமாக போய். அதனால தான் இன்னைக்கு திரளான மக்களுக்கு சத்தியத்தை சொல்ல, பல இடங்களுக்கு போய் தைரியமாக சொல்ல ஆண்டவர் பக்குவப்படுத்தி வைத்திருக்கிறார். எனவே தனித்தாள் ஊழியம் ரொம்ப முக்கியமானது. தனித்தாள் ஊழியங்கள், மாஸ் எவாஞ்சலிசம் பார்த்தோம். அடுத்தபடியாக எழுப்புதல் ஊழியம், அதாவது எழுப்புதல் கூட்டங்கள் நடத்துகிறோம், சுகமளிக்கும் கூட்டங்கள் நாம் நடத்துகிறோம். பிறகு பிள்ளைகள் சண்டே ஸ்கூல், வாலிபர் கூட்டம், விபிஎஸ் போல் நடத்துகிறோம். தெருப்பிரசங்கள் செய்ததாக நீங்கள் சொன்னீங்க. இதில் இன்னொரு முக்கியமான காரியத்தை
நான் உங்களிடத்தில் கேட்க விருப்பப்படுகிறேன். மிஷனரி ஊழியத்தை குறித்ததான அனுபவங்கள், அந்த மிஷனரி ஊழியங்களை வேதத்தில் யாரெல்லாம் செய்திருக்காங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். அப்படின்னு சொன்னால் குறிப்பாக அப்போஸ்தலர் 27வது அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய முதலாம் மிஷனரி பிரயாணம், 2ஆம் மிஷனரி பிரயாணம் என்று சொல்லுகிறார்கள் அல்லவா? அப்படி அந்த மிஷனரி ஊழியங்களை செய்ததில் குறிப்பாக அப்போஸ்தலர் 27வது அதிகாரத்தில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போஸ்தலர் பல மிஷனரி பிரயாணங்களை குறித்து அப்போஸ்தலர் புத்தகத்தில் நாம் வாசித்தாலும் 27வது வசனம் முதல் வசனத்திலிருந்து கொஞ்சம் பார்க்கலாமா? நாங்கள் இத்தாலியா தேசத்துக்கு கப்பல் ஏறி போகும்படி தீர்மானிக்கப்பட்ட போது பவுலையும் காவலில் வைக்கப்பட்டிருந்த வேறு சிலரையும் அகுஸ்து பட்டாளத்தை சேர்ந்த யூலியோ என்னும் பேர் கொண்ட 100க்கு அதிபதியினிடத்தில் ஒப்புவித்தார்கள். அதிமித்தியாம் ஊர் கப்பலில் நாங்கள் ஏறி ஆசியா நாட்டுக்கு கரைபிடித்து ஓட வேண்டும் என்று நினைத்து புறப்பட்டோம். மக்கெதோனியா தேசத்து தெசலோனிக்கே பட்டணத்தான் ஆகிய அரிஸ்தர்க்கு எங்களோடு கூட இப்போ இந்த பகுதியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மிஷனரி பணிகள் செய்து கடைசியில் ரோமுக்கு கடந்து செல்கிற நிகழ்ச்சி அங்கே பார்த்தோம். இப்போ அடுத்தபடியாக மிஷனரி ஊழியங்கள் அது ஒரு பக்கம் இருந்தாலும் ஊழியத்தில் ஒரு 5 வகையான ஊழியங்கள் இருக்கு இல்லையா? அதாவது அழைக்கிறார், 5 விதமான ஊழியத்திற்கென்று அழைக்கிறார். இதில் சில கிளை ஊழியங்கள் இது நாம் பார்க்கிறோம். முதலாவதாக 5 வகையான ஊழியத்தில் அப்போஸ்தல ஊழியம், தீர்க்கதரிசனம், சுவிசேஷ போதக ஊழியம், மேய்ப்பரின் ஊழியம். இப்போ இந்த 5 ஊழியங்களை குறித்ததான சில காரியங்களை நாம் கொஞ்சம் பார்த்துக்கலாம். இப்போ அப்போஸ்தலர் ஊழியங்கள் அப்படின்னு சொன்னால் என்ன செய்யணுங்க? அப்போஸ்தல ஊழியம் என்றால் இதுதான் ஆரம்பம். இப்போ அப்போஸ்தல ஊழியம் என்பது சபைகளை ஸ்தாபிப்பது. எப்படி சபைகளை ஸ்தாபிப்பதுன்னா, இந்த தனித்தாள் ஊழியம் சொன்னோம் பாருங்க. இப்படி ஒரு இடத்துக்கு ஊழியத்துக்கு போகும்போது அங்க வாசல்கள் திறக்கப்படும். இப்படி ஒவ்வொரு இடங்களுக்கு போகும்போது அதன் அடிப்படையில் தான் அங்க சுவிசேஷத்தை அறிவித்து ஆரம்பத்தில் ஒரு சிறிய குழுவாக தொடங்கி அப்புறம் அதை அப்படி பெரிய அளவிலே மாறி ஆங்காங்கு கிராமங்களிலும் பட்டணங்களிலும் திருச்சபையை ஸ்தாபிக்கிறவர்கள் இவர்கள்தான் அப்போஸ்தலர்கள். அப்போ நீங்க சொன்ன மாதிரி ஒரு இடத்துக்கு போனோம், தனித்தாள் ஊழியமோ அல்லது ஒரு பெரிய கூட்டமோ எழுப்புதல் ஊழியமோ ஏதோ ஒன்று செய்து ஒரு கூட்ட ஆத்துமாக்களை ஆதாயம் செய்து சபையை உருவாக்க வேண்டும். அப்போ சபை உருவாக்கிட்டு அங்கேயே இருக்கலாமா, மறுபடியும் போகலாமா? அந்த இடத்துல வேறு மற்றவர்களை ஆயத்தப்படுத்தி அந்த இடத்துல மற்றவர்களுக்கு பொறுப்பை கொடுத்து விட்டு, அந்த சபை பொறுப்பை கொடுத்துட்டு வேறு ஒரு இடத்துக்கு போகணும். அப்போ அப்போஸ்தலனாக்கா நீங்க சொல்ற பிரகாரமா பல இடங்களில் சென்று சபைகளை ஸ்தாபித்து அவங்க வேலை மெயின் பொறுப்பா இருந்து கவனித்து கொள்ளுவது, அப்புறம் மற்ற ஒவ்வொரு இடத்துக்கும் அந்த அந்த ஊழியத்தை ஸ்தாபிப்பது தான் சபை ஸ்தாபித்தல். இப்போ அப்போஸ்தலர் அப்படின்னு போட்டு ஒருத்தர் பேர் போட்டுக்கிறாங்க. இப்போ அவங்க எல்லாமே இப்படி போய் சபையை உருவாக்கி ஒருத்தருக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு இன்னொரு இடத்துல போயிட்டு சபையை உருவாக்கிட்டு இன்னொருத்தருக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு அப்படியே போயிட்டு இருக்கவங்க தான் அப்போஸ்தலர்கள் இல்லையா? ஆமாம். அப்போது ஒரே இடத்துல இருக்க மாட்டாங்க, போய்கிட்டே இருப்பாங்க. நாள் வரும்போது அவங்களுக்கு அந்த நிறைய ஊழியங்கள் பெருகும்போது அவங்க ஒரு குறிப்பிட்ட இடத்தில் இருந்து கொண்டு, அவர்கள் முக்கியமான இடத்துல இருந்து கொண்டு அவருடைய கவனம் பல இடத்துக்கு திரும்பி கொண்டே இருக்கும். ஒரே ஒரு இடத்துல மட்டும் அவங்க இருக்க மாட்டாங்க. இருக்கிறதுக்கு ஒரு இடம் தேவை. அன்றைய நாட்களில் போய்கிட்டே இருந்தாங்க. இன்னைக்கு ஒரு இடம் தேவை. அங்கே இருந்து கொண்டு மேற்பார்வையிட்டு சபைகள் ஸ்தாபிக்கக்கூடிய அந்த காரியத்துல அவங்க கவனத்தை செலுத்துவாங்க. சுருக்கமா சொன்னாக்கா சபை ஸ்தாபித்தல் அப்போஸ்தலர். ஆனா இன்னைக்கு நிறைய பேர் அப்போஸ்தலர் பேரை போட்டுக்கிட்டாங்க, ஆனா சபை ஸ்தாபித்தல் இல்லை. பட்டத்துக்கு மட்டும் நான் அப்போஸ்தலர் அப்படின்னு பேர் போட்டிருக்காங்க. எங்க அண்ணன் ஒருத்தவர் இருக்காரு, அவர் பேர் பாஸ்டர் கேப்ரியல். அவர் எனக்கு நல்லாவே தெரியுமே. அதான் ஏன்னு கேட்டால் நான் பீகாரில் ஊழியம் செய்யிட்டு இருக்கும்போது அவரை பீகாருக்கு நான் கொண்டு வந்து நல்ல கதா கால ஜெபம், நல்ல பாடல் எல்லாம் நானும் வந்திருக்கிறேன். நீங்கள் அங்கே ஊழியத்தில் இருக்கும்போது மிஷினரி ஊழியத்துக்கு 88 89 87 நினைக்கிறேன். அந்த நாட்களில் நிறைய அனுபவம் மிஷினரி ஊழியம் வரும்போது அது வரும். ஆனால் நான் பாடுபட்டு வந்திருக்கிறோம். உங்களோட ஒரு வாரத்துக்கு மேலே
10 நாளைக்கு மேலே அங்கே ஊழியம் செஞ்சுருக்கோம். 15 days இருந்தீங்க. ஆமாம் ஆமாம். அப்போ நம்முடைய அண்ணன் வந்து நான் ரட்சிக்கப்படுறதுக்கு அவர் தான் காரணம், எங்கள் குடும்பம் ரட்சிக்கப்படுறதுக்கு அவர் காரணம். ஊழியத்தில் இப்போ தான் இந்த 1 வருஷம்தான் கொஞ்சம் அவர் உடம்பு கஷ்டப்பட்டு அதிகமான இடத்துக்கு போக முடியல. அவங்க பையன் வந்து சர்ச்சை பார்த்துக்கிறாரு. ஆனால் எதுக்கு சொல்ல வருகிறேன், அவருக்கு வந்து அப்போஸ்தலருங்கிற பேர் வைக்கலாம். ஏன்னா அவர் எங்கெங்கெல்லாம் பல இடங்களுக்கு போயிட்டு ஊழியம் செய்து ஆத்துமாக்களை சேர்த்து சபையை ஸ்தாபித்து அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு இப்படி பலருக்கு கொடுத்துட்டு கடைசியாக ஒரு இடத்துல வந்து அந்த ஊழியத்தை செய்துக்கிட்டு இருக்கும்போது அந்த ஊழியத்தையும் தன்னுடைய குமாரனுக்கு கொடுத்து இப்போ அந்த ஊழியம் நடைபெற்று கொண்டிருக்கிறார். அவருடைய சன்னு கூட தெரியும், அதான் ஒரு முறை நான் பார்த்துருக்கேன். அப்போ அந்த அப்போஸ்தலர் பேர், ஆனால் அவர் அப்போஸ்தலர் பேர் வச்சுக்கல, பாஸ்டர் எஸ் கேப்ரியல். அப்போ எல்லாம் சொல்லுவாங்க உங்களுக்கு இந்த பேர் வைக்கலாமே, அப்படி வேணான்னு. பைபிளில் இருக்க அப்போஸ்தலர்கள்னு. அப்போ அப்போஸ்தலர்கள் என்பது சத்தியத்தை அறிவித்து திருச்சபைகளை ஸ்தாபிக்க வேண்டும் என்பதுதான் முக்கியமான ஒரு காரியம். அப்போஸ்தல ஊழியத்திற்கு அடுத்த ஊழியம் தீர்க்க தரிசன ஊழியம். அப்போ தீர்க்க தரிசன ஊழியம் அப்படின்னு சொல்றவருக்கு சபை கட்டுகிற கிருபைகள் இல்லை இல்லைங்களா? ஆனால் தீர்க்க தரிசனம் தேவ சமூகத்திலிருந்து தீர்க்க தரிசனத்தை தேவனிடத்திலிருந்து பெற்று ஜனங்களுக்கு சொல்வது. ஏற்கனவே சபை அப்போஸ்தலர் மூலம் ஸ்தாபிக்கப்பட்டது பாருங்க. அந்த ஸ்தாபிக்கப்பட்ட திருச்சபை வழி தவறி போகாமல் சத்தியத்தை விட்டு விலகாம தெய்வ திட்டத்தில் நின்று கர்த்தருக்கு மகிமையாய் வாழ இருப்பதற்கு, ஜனங்கள் சத்தியத்தில் நிலைத்திருப்பதற்காக தெய்வ வார்த்தையை அந்த தேவ மனுஷர்கள் பெற்று அவர்களை ஸ்திரப்படுத்துவதற்காக தீர்மானிக்கப்பட்டவர்கள் தீர்க்கதரிசிகள். தீர்க்கதரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். சீர்கெட்டு போகாமல் இருக்க தேவன் என்ன பண்றார்? தீர்க்கதரிசிகளை உருவாக்கு. ஆனா இன்னைக்கு பொய்யான தீர்க்க தரிசனம் வந்து ஸ்தாபிக்கப்பட்ட திருச்சபைகள் தடுமாறி கொண்டிருக்கிறது, அலைமோதி கொண்டிருக்காங்க. அதற்கு தான் கள்ள தீர்க்க தரிசிகள், கபடமுள்ள வேலையாட்கள்லாம் பைபிள்ல இருக்கு. இன்றைக்கு அது பெருகிவிட்டது. ஆனா அஸ்திபாரம் என்ன? தீர்க்க தரிசன ஊழியம் என்பது ஜனங்கள் சீர்கெட்டு போகாமல் அறிந்த தெளிவான ஆரோக்கியமான சுத்த சுவிசேஷத்தை அறிந்து ஆண்டவருக்காக இருப்பதுதான் தீர்க்க தரிசன ஊழியம். அதற்கு ஆண்டவர் விசேஷமா அழைத்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் அநேகர். முதலாவது அப்போஸ்தல ஊழியம் பார்த்தோம், தீர்க்க தரிசன ஊழியம். மூன்றாவதாக சுவிசேஷ ஊழியம். சுவிசேஷ ஊழியம் என்று சொல்வது எங்கேயும் ஒரு இடத்துல இருக்கவே மாட்டாங்க. அங்கங்கே சுவிசேஷம் அறிவிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க இல்லைங்களா? கூடுமான வரையிலும். ஒருவேளை அவங்களுக்குன்ட்டு ஒரு ஸ்தல சபை இருக்கலாம். ஸ்தல சபை என்றால் ஒரு சபையிலே அங்கமாக இருக்கலாம். ஒரு சுவிசேஷகர் வந்து முழு நேர ஊழியராய் ஒரு சபையிலே அவர் இருப்பது மிகவும் குறைவு. காரணம் என்னன்னு கேட்டால், அவர் சுவிசேஷன் சொல்ல என்ன பண்ணணும்? வெளியே போயிட்டே இருக்கணும். அப்படி இருக்கும்போது சொந்தமாக ஒரு சபையை வச்சு நடத்துறது சற்று சிரமமாக இருக்கும். அவர் மேப்பராக இருக்க முடியும். சரி, அதான் சுவிசேஷ ஊழியம் என்பது பல இடங்களுக்கு பற்றி சுவிசேஷத்தை அறிவிப்பது. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் பிலிப்பை பற்றி சொல்லியிருமா? அது அவர் வந்து ஊழியத்தை செஞ்சு சிதறி போனவர்கள் எங்கும் ஊழியத்தை செஞ்சாங்க. அப்படி சொல்லும்போது இவர் வந்து சபையை ஸ்தாபிக்கலை. சபை ஸ்தாபிக்கலை. அவர் அங்கங்கே போயிட்டு ஊழியம் செய்தப்போ திடீர்னு ஆண்டோடைய வார்த்தை வருது. வார்த்தை வந்த பிறகு இப்படி ஒரு ஆள் ரதத்தில் போய்கிட்டு இருக்கான், நீ போயிட்டு நீ முதல்ல சொன்னா சேர்ந்துக்க. அப்புறம் போயிட்டாரு. சுவிசேஷர்கள் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கணும், எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கணும். எங்கே போகிறதுக்கும் ஆயத்தமாக இருக்கணும். அவர் பார்த்துக்குவார் எல்லாம். அப்போ அவருடைய அந்த அழைப்பை உணர வேண்டும், அவர் சத்தத்தை கேட்க வேண்டும், ஆண்டவர் அனுப்புகிற இடத்துக்கெல்லாம் போக வேண்டும். அப்போ இந்த பிலிப்பு போய் அப்படி போனதுனால ஒரு மந்திரி அங்கே ரட்சிக்கப்பட்டு தெய்வீகத்தில் வருவதற்கு காரணமாய் இருந்தது. சுவிசேஷ ஊழியம் என்பது ஏற்கனவே ஸ்தாபிக்கப்பட்ட திருச்சபை, தீர்க்கதரிசிகள் மூலம் ஸ்திரப்படுத்தப்பட்ட ஊழியம். இப்போ இவங்க ஊழியம் வந்து சபைக்குள்ள, சபைக்கு அப்பாற்பட்ட ஜனங்களை, தேவனை அறியாத ஜனங்கள் எவ்வளோ, அதான் உலகம் எங்கும் போயிட்டு சுவிசேஷம் நேரடியாக தேவன் பேசுறார், போய் சேர்ந்து கொள்ள அப்படின்றாரு. அது அப்போஸ்தலர் ஊழியத்தை பற்றி பார்த்தோம், தீர்க்கதரிசி. அதன் பிறகு தீர்க்கதரிசி பார்த்தோம், சுவிசேஷ ஊழியம், பிறகு போதக ஊழி, அதாவது சிலரை போதகர் வேறு, மெய்ப்பன் வேறு. ஆமாம் ஆமாம். இது மேய்ப்பர் யாருன்னா அந்த சபையை, மந்தையை கண்காணிக்கிறவர்கள்.
போதகர் அப்படின்னு சொல்லும்போது டீச்சிங், அதாவது ஆழமான சத்தியங்களை. அப்போ மேய்ப்பர் யாருன்னா நம்ம சொல்லுவோம் ப்ரீச்சிங், செய்தியை கொடுக்கிறவங்க, செய்தியை அவங்களுக்கு ஏற்றபடி ஆண்டுடைய வார்த்தையை சொல்றது. நான் நினைக்கிறேன் இந்த 5 ஊழியத்திலேயே பிரதான ஊழியமாக அந்த மெய்ப்பனின் ஊழியம் இருக்குன்னு நினைக்கிறேன். காரணம் என்னன்னு கேட்டால், மெய்ப்பனால சுவிசேஷம் அறிவிக்க முடியும், மெய்ப்பனால் ஊழியத்தை செய்ய முடியும், அப்போஸ்தல ஊழியத்தை செய்ய முடியும், மெய்ப்பனால் தீர்க்கதரிசன ஊழியத்தை செய்ய முடியும், மெய்ப்பனால் சுவிசேஷ ஊழியம். இந்த எல்லா ஊழியங்களையும் செய்யக்கூடிய ஒரு தகுதி ஒருத்தருக்கு உண்டுன்னு சொன்னால் அது மெய்ப்பன். அப்போது சபையின் மெய்ப்பன் என்ன செய்வார்? இங்கே மந்தையும் மேய்ப்பார், சபையும் பார்த்துக்குவார், வெளியில் போய் சுவிசேஷத்தையும் சொல்லுவார். அப்போஸ்தல ஊழியம் போல் அங்கே அப்போஸ்தல ஊழியத்தை செய்து சபையை ஸ்தாபிச்சுட்டு அங்கே ஒரு உடன் ஊழியர் அசிஸ்டன்ட் பாஸ்டரையும் உருவாக்குவார். அதே நேரத்தில் சபைக்கு தேவையான தீர்க்க தரிசனத்தையும் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு அவர் சொல்ல முடியும். அதே நேரத்தில் பைபிள் ஸ்டடின்னு வச்சுட்டு போதக ஊழியத்தையும் செய்ய முடியும். அப்போ இந்த 5 விதமான ஊழியங்களிலே குறிப்பாக மெய்ப்பனின் ஊழியம் ஒரு சிறப்பான ஊழியம். இப்போது சும்மா ஒரு உதாரணத்தை சொன்னாக்கா, இப்போ சுவிசேஷகர் இருக்காருனாக்கா ஒரு 20 பிரசங்கம் இருந்தால் போதும், உலகத்தையே சுற்றிட்டு வந்துடலாம். இதே பிரசங்கத்தை கேஜிஎஃப்ல செய்தவங்க பெங்களூரில் செய்யலாம், மெட்ராஸில் செய்யிட்டு அப்படியே என்ன பண்ணலாம், உலகம் முழுதும் சுவிசேஷன் சொல்கிறதுக்கு ஒரு 20 செய்தி. அதாவது சும்மா ஒரு உதாரணத்துக்கு என்கிட்ட சுவிசேஷர்கள் அந்த அளவுக்கு இருக்க மாட்டாங்க, நிறைய செய்திகளை வச்சுட்டு இருப்பாங்க. சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஆனால் மெய்ப்பனின் ஊழியன்னு சொல்லும்போது ஒரு ஒரு வருஷத்தில் 52 சண்டே சர்வீஸ் இருக்கும், 52 பைபிள் ஸ்டடி இருக்கும், ஃபாஸ்டிங் இருக்கும், காட்டேஜ் ப்ரேயர் இருக்கும். அப்படி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 365 நாளில் குறைஞ்சபட்சம் 300 பிரசங்கமாயில் என்ன செய்யணும், இருக்கணும், ப்ரிப்பேர் பண்ணணும். இந்த ஒரு பிரசங்கத்தை மறுபடியும் ஒரு முறை சர்ச்சில் சொல்லிட்டா, ஐயா 2 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணீங்க சொன்னீங்க அப்படின்னா அந்த ரிப்பீட்டேஷன் வராதபடிக்கு பாதுகாத்து கொள்ள வேண்டும். நான் நினைக்கிறேன் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மெசேஜ் கொடுத்தேன். அந்த 15 வருஷத்துக்கு முன்னாடி தான் நான் கொடுத்த மெசேஜ் இதையே நம்ம ஏன்னு கேட்டால் ஆவியானவர் தெளிவாக சொல்கிறாரு, இதை தான் பண்ணோம் அப்படின்னு. அப்படி தான் நடத்துதல் இருக்குது. அந்த மெசேஜ் எல்லாம் கொடுத்து முடிச்சிட்ட உடனே கரெக்டாக டேட்டோடு சொல்கிறாரு. ஒரு குறிப்பிட்ட ஒரு விசுவாசி, இந்த தேதியில் இந்த வருஷம் நீங்கள் இந்த பிரசங்கம் பண்ணியிருக்கீங்க. ஆனால் வந்திருக்க 75% ஆட்களுக்கு தெரியாது. காரணம் என்ன? 15 வருஷத்துக்கு முன்னாடி சின்ன சின்ன பிள்ளைங்களா இருந்தவங்க இப்போது பெரியவங்களாகிட்டு இருக்காங்க. அன்னைக்கு வாலிபர்களாக இருந்தவங்க இன்னைக்கு திருமணம் ஆகிட்டுருக்கு. இப்போ இந்த மெசேஜ் என்ன புதுசாக இருக்குது. ஆனால் 60 வயசு 50 வயசு ஆட்களுக்கு இது. இப்போ என்ன சொல்ல வரேன்னு கேட்டால், ஒரு பிரசங்கத்தை மறுபடியும் பண்ணுறது கூட மெய்ப்பன் கொஞ்சம் என்ன பண்ணோம், யோசிக்க வேண்டியதாக இருக்குது. அப்போது நாம் பல ஊழியங்களை குறித்து பார்த்தோம். தனித்தாள் ஊழியங்கள், மாஸ் மீட்டிங், பெரிய கன்வென்ஷன் கூட்டங்கள், எழுப்புதல் கூட்டம், சுகமளிக்கும் ஊழியங்கள், பிறகு கைப்பிரதி ஊழியம், மிஷனரி ஊழியம், இப்படி பல ஊழியங்களை குறித்து நாம் பார்த்தது மட்டுமல்ல. அப்படிக்கு இன்றைக்கி ரேடியோ மினிஸ்ட்ரியும் இருக்குது. ரேடியோ மினிஸ்ட்ரி நான் ஏறக்குறைய 1981 வருஷத்துலேயே இந்த டிவி ஊழியங்களை செய்ய கர்த்தர் உதவி செய்தார். டிவி அப்படின்னு சொன்னால் ரேடியோ மினிஸ்ட்ரி. அதில் பரிபூரண ஜீவன் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி, அதில் பாபு ராஜு உரையாடல் அப்படின்னு, அதில் அசம்பிளிஸ் ஆஃப் காட் மினிஸ்ட்ரி தான் அது. அதில் ஒரு சில நேரங்களை எனக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அப்போ ஆரம்பித்தோம். அதன் பிறகு பரிபூரண ஜீவன் அப்படின்ற அந்த நிகழ்ச்சி முடிச்சிட்ட பிறகு அருள்மாமழை அப்படின்ற ரேடியோ மினிஸ்ட்ரி. அப்போது இப்போ நாம் பேச மாதிரி அதில் பேச முடியாது. அந்த ரேடியோ மினிஸ்ட்ரியில் நாங்கள் என்ன செய்வோம்னு கேட்டால், பேப்பரில் எழுதி அங்கே இருக்கோம், அதை என்ன பண்ண வாசிக்கணும். ஏன்னு கேட்டால் டிவி போல் இல்லை, அது வாய்ஸ் மட்டும்தான் வரும். அந்த இது ஒரு வார்த்தை மிஸ் ஆயிடுச்சுன்னா கூட கட் பண்ணிவிட்டு ரீடேக் வரும். அப்போ 15 நிமிஷம் அந்த இது ப்ரோக்ராம் அப்படின்னு சொன்னால் 7 நிமிஷம் மட்டும்தான் மெசேஜ் இருக்கும். மீதி இன்ட்ரடக்ஷன், சாங்கு, கன்க்ளூஷன் அப்படின்ட்டு இருக்கும். அந்த 7 நிமிஷம் மெசேஜை எத்தனையோ முறை 3 மணி நேரம் ஆயிருக்கும் எடுக்கிறதுக்கு. என்னன்னு கேட்டால் கொஞ்சம் ஒரு சின்ன வார்த்தை தவறாயிடுச்சுன்னா கூட ரீடேக் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட ஊழியங்களை செய்ய கர்த்தர் உதவி செய்தார். அது ரேடியோ மினிஸ்ட்ரி. ரேடியோ மினிஸ்ட்ரிக்கு பிறகு டிவி ஊழியங்கள் இப்போ வந்திருக்கு.
இப்போ இப்படி கர்த்தருடைய கிருபையினால உலகம் முழுதும் பல வகையில் சுவிசேஷங்கள் அறிவிக்கப்படுகிறது. கடைசியாக ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசித்து நாம் முடிக்க போகிறோம். மத்தேயு சுவிசேஷம் 24வது அதிகாரத்தில் பார்க்கும்பொழுது 24வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்குதான ஒரு வார்த்தை என்னன்னு கேட்டால் மத்திய 24 தான் ராஜ்யத்தின் சுவிசேஷம். ஆமாம் ஆமாம். அதில் என்னன்னு கேட்டால் முடிவு உடனே வராதுன்ட்டு ஒரு வசனம் இருக்குது. அதன் பிறகு கடைசியில் நீங்கள் பார்த்தா முடிவு உடனே வரும் அப்படின்னு ஒரு வசனம் இருக்குது இல்லைங்களா? 24:14 முடிவு வரும்னு இருக்குது. ஆனால் அதற்கு முன்னாடி பார்த்தா முடிவு உடனே வராது அப்படின்ற ஒரு வார்த்தையும் ஒரு இடத்துல இருக்குது. முடிவு உடனே வராது அப்படின்னு ஒரு வார்த்தை. ஆனால் 6வது வசனம் யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள், இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியது, ஆனாலும் முடிவு உடனே வராதுன்னு சொல்லிட்டு இப்போ இங்க பார்த்தீங்கன்னா 14 ராஜ்யத்துடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்போது முடிவு வரும். அப்போ கர்த்தருடைய கிருபையினால இன்றைக்கு உலகம் முழுவதும் சுவிசேஷம் இப்போ நாம் சொன்னபடி பல வழியில் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது மனுஷன் நுழையாத இடத்துல கூட இன்னைக்கு ரேடியோ மூலமாகவும் டிவி மூலமாகவும் சுவிசேஷம் அங்கே போயிட்டுருக்கு. அப்போது கடைசியாக நான் சொல்ல வருவது என்னன்னு கேட்டால், இப்போது முடிவு உடனே வரும். இப்போ நாம் முடிவு காலத்தில் இருக்கோம். சுவிசேஷம் பல வகைகளிலே அறிவிக்கப்பட்டிருக்குது. முடிவு வரும்பொழுது நடக்கிறது என்ன? ஆண்டவராக இயேசு வரப்போகிறார். அவர் வரும்பொழுது அவருக்கு எதிர்கொண்டு போகிறவர்களாய் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் ஆயத்தமாக வேண்டும். ஒரு பாடல் இருக்குது, ஆயத்தமானேன் இயேசு ராஜனின் வருகைக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி சுவிசேஷத்தை நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. நித்திய ஜீவன் என்ற நிகழ்ச்சி, சுவிசேஷம் என்ற நிகழ்ச்சி, வெளிப்படுத்தல் என்ற நிகழ்ச்சி, மாரநாதா என்ற நிகழ்ச்சி, ஒவ்வொரு நாளும் காலை நேரத்தில் இயேசுவோடு நடக்கணும், இயேசுவோடு பேசணும் அப்படின்ற பல காரியங்களை நாம் கேட்டுக்கொண்டே இருக்கோம். இன்னும் பலவிதமான செய்திகளை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. முடிவு வரும் என்ற அந்த வேத வசனத்தின் அந்த நாட்களுக்குள்ளே கடந்து வந்திருக்கோம். சுவிசேஷ வசனத்தை கேட்கிற நாம் அவருடைய வருகைக்காக ஆயத்தப்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.